லக்கி விலாகர் என்கே. இந்த வீடியோ எதுக்காகனா இன்னைக்கு சண்டே, நான் இப்போ ஷூட் பண்ணுற டே இன்னைக்கு சண்டே. நேற்று ஆக்சுவலாக ஒரு ஹாப்பியாக மூமெண்ட் ப்ளஸ் எனக்கு ரொம்பவே ஒரு டச்சிங்காக இருந்த மூமெண்ட் நடந்துச்சு. அது என்னன்னா, ஆக்சுவலாக நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் சந்தியலக்ஷ்மின்னு ஒருத்தர் தனலக்ஷ்மி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நானும் அது என்ன நினச்சேன்னா, அது ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டு, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா. நானும் கேட்டேன் அவங்கள்ட்ட, உங்கள் அக்கௌண்ட்டடா இது? அவங்க நானே என் அக்கௌண்ட்டில் போட மாட்டேன் கமெண்ட் உனக்கு, இல்லை இன்னொரு அக்கௌண்ட் வேறு எடுத்து போடுவேனான்னாங்க. வாஸ்தவமான பேச்சு தான். அப்படி இருந்தால் வாட்ஸ்அப்பில் 150 பேர் பார்க்குறாங்க, ஏன் 150 பேர் லைக் பண்ணல? நான் அந்த மாதிரி திடீர்னு ஒரு காலிங் பெல் ஆக்சுவலாக அடிச்சிச்சு. அன்றைக்கி சாட்டர்டே கரெக்டாக ஒரு 12-11 அந்த கேப்புக்குள்ளே தான் இருக்கும். என்னென்னு போய் பார்த்தா 2 பொண்ணுங்க வெளியில் நின்றுருந்தாங்க. நான் போயிட்டு யார் என்னன்னு கேட்டேன். அவங்க என்னென்னா, ஹாய்னா நல்லா இருக்கீங்களா, அம்மா வீடு மாதிரி வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைண்ணா நீங்கள் யூடியூப் பண்ணுறீங்க தானே லக்கி விலாகர். எனக்கு ஷாக்கு, செம ஷாக், ஆக்சுவலாகவே ரொம்பவே ஷாக்கு. நான் இது சும்மாலாம் சொல்ல, நிஜமால் நடந்தது தான் இது. எனக்கு நிஜமாலே ரொம்ப ஒரு ஷாக்கான மூமெண்ட்டுன்ற, எக்ஸைட்டான மூமெண்ட், ஷாக்கான எல்லா மூமெண்ட்டும் வந்துருச்சுங்க. நம்மளை தேடி என்ன சொல்கிற சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அவங்கள்ட்ட நான் பேசினேன். அவங்க 2 பேர் அனிதா ஒருத்தவங்க பேர், இன்னொருத்தர் ரோஷினி. தனலக்ஷ்மி அவங்க மம்மி அக்கௌண்ட்லேருந்து அவங்க யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக கமெண்ட்டு. நான் கேட்டேன், இது ஒரு இது ஒரு வீடியோ பண்ணிக்கலாமா, மூமெண்ட்ஸ்க்காகவும் இருக்கும், என்னோடய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் லைஃப்லேயே ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டு, இல்லை என் வீடியோவும் போடுறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, சில ப்ரைவன்சி சேஃப் அதனால் அவங்க வேணான்ட்டாங்க. பட் சொல்லுறது மட்டும் சொல்லிடுறோம். இது நம்புகிறவங்க நம்பட்டும், இல்லை பொய்யா நினச்சாலும் சரி, நடந்தது நான் சொல்கிறேன். நான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. விஷ் பண்ணிட்டு போனாங்க, வீடியோ நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது, இன்னும் நிறையா பண்ணுங்கள். நான் வந்ததே மெயின் ரீசன் உங்களை பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக அவங்க வேறு லொக்கேஷனில் அவங்க ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்க வீட்டாண்ட. அவங்க என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு. இவங்களும் ஆக்சுவலாக வந்திருக்காங்க நான் பார்க்குறதுக்கு அவங்க ஃப்ரெண்டு மூலிமா. இங்கே 3 ஃப்ளோர் இருக்குது. அந்த 3 ஃப்ளோரில் அவங்க தேடி ஒவ்வொரு வீடும் லாஸ்ட்டில் என் வீடு கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்துச்சுங்க அந்த மூமெண்ட்டு. ஏன்னா லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம். இன்னொரு ஃபர்ஸ்ட் டைம் என்னென்னா, லக்கி கத்துறான். இன்னொரு ஃபர்ஸ்ட் டைம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட் என்னென்னா, எனக்கு 200 ரீச் ஆக போகிறேன். இன்னும் ஒரு ஐ திங்க் 10 மெம்பர்ஸ் கம்மியாக இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பிடிச்சிருந்தா. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். இன்னொன்று, எனக்காக இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எனக்கு பிடிச்சி, அது ஒரு எக்ஸைட்மெண்ட். இன்னொன்று, நம்மளுக்கு கமெண்ட்லாம் போடுறாங்க, நம்மளுக்கு கமெண்ட்லேயும் கொஞ்சம் திட்டுறாங்க, பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் நடக்கும்போது ஒவ்வொரு பாசிட்டிவாக எல்லா பாசிட்டிவ் ரீசன் நீங்கள் ப்ளஸ் காடு தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் எனக்கு எதுவும் பாசிட்டிவாக நடக்காது. அதுதான் இதெல்லாம் ஒரு சைடு, ஒரு ஹாப்பினஸ். எனக்கு இன்னொரு ஹாப்பினஸ் என்னென்னா, நேற்று நடந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ்ங்க. நான் சும்மாலாம் சொல்ல, ரொம்ப பெரிய ஹாப்பினஸ். என்னென்னா, என்னால் பேச முடியல ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட. அந்த இதுலேருந்து நான் வெளியிலே வரல. இப்போ பேசினேன், ஒரு 1/2 an hour மேலே பேசிட்டு ஓகே. இந்த டைமில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அவங்க மீட் லக்கி கத்தினே இருக்கான். இந்த டைமில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மீட் பண்ண வந்த அந்த 2 சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட டைமை விட்டுட்டு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றது வந்திருக்கீங்க. எல்லோரும் அந்த மாதிரி வரமாட்டாங்க, எல்லோரும் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டாங்க. ப்ளஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஏதோ இப்போ நான் பண்ணியிருக்கேன் வீடியோஸு, இந்த ஃபீலிங்கும் இந்த ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் நடக்கிறதும் ஏதோ ஒரு விதத்தில் என்னை மோட்டிவேஷன் பண்ணுது, இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்லுது. நான் திங்க் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, இப்போ கோவா பார்ட் 2 வந்துடும் சீக்கிரமாக. அது எடிட்டிங் ஆகினு இருக்குது. ப்ளஸ் இந்த வீடியோஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுது, அதெல்லாம் நான் பார்த்துருவேன். அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ சூன், கோவா பார்ட் 2 வீடியோ சூன் வந்துடும். சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் போயிட்டே 2 மாதம் ஆச்சு, வீடியோ இப்போ தான் வருது. எனக்கு எடிட்டிங் ட்ரபிளுங்க, எனக்கு எடிட்டிங் வரல. நான் கொஞ்சம் மெதுவாக பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு தான் நான் பண்ணுறேன். இன்னும் புதுசாக நிறையா பண்ணணும்னு கற்றுக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் ஏதோ பண்ணி தரணும் அப்படின்லாம் இல்லை. பண்ணுறத என்னால் எவ்வளோ முடியுதோ,
ஏன் 100%ம் வீடியோவில் ஒரு 50% உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். அதனால தான் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு ப்யூர் எடிட்டிங் எனக்கு வராது சுத்தமாகவே. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எடிட்டிங் பண்ணுறது. அதனால தான் லேட் ஆகுது. என்னடா இத்தனை நாளாக உங்கள்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை அது இதில் சொல்லியிருந்தேன், லேட் ஆச்சு. ஓகே, இப்போ என்னடா புதுசாக சொல்கிறேன்னு. இல்லைங்க, நான் இருக்கிறது தான் சொல்கிறேன். அது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அந்த கஷ்டம் போனோடனே என் சைட்லேருந்து அதை நான் கண்டிப்பாகவே நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். வேறு என்னென்னா ஹியூஜ் அப்டேட், நெக்ஸ்ட் ரைடும் போகிறோம். அதுவும் நிறைய பேர் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க ஆக்சுவலாக. பட் நம்ம போகிறது புதுசு தானே, அதனால் நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். அந்த போயிட்டு அதுக்கான வீடியோ, அதுக்கப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே சீக்கிரமாக வந்துடும். அதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். அது ஒரு சில் ட்ரிப் மாதிரி தான். அதுவும் என்ன ஏதுன்றதை இன்ஸ்டாகிராமில் நான் எப்போது வீடியோ வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நான் போடுவேன். அப்டேட் தெரிஞ்சுக்க இன்ஸ்டாகிராமை பாருங்கள். நான் அதில் கண்டிப்பாக அதில் எல்லாத்தையும் போடுவேன். ஏன்னா அது ரொம்ப ஈஸி இல்லையா போடுறது. ஓகே, ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறதும் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு போகிறதும் ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்குது. ஏதோ பண்ணணும்னு தோணுது. நண்பா, ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். நான்ற மட்டும் இல்லை, எல்லாராலையும் இது முடியும். வந்தோம், ஏதோ இருந்தோம், போனோம், எல்லோரும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டோனோ அதே மாதிரி நீங்களும் இது நான் சொல்கிற அப்புறமா புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் புரிய வரும். எனக்கு புரிய வந்துருச்சு. வந்தோம், போனோம், அது இல்லை வாழ்க்கை. நம்ம இருந்ததை 4 பேருக்கு தெரியணும். உடனே நான் சொல்லிட்டு வந்தேன் 4 பேருக்கு, அப்படிலாம் இல்லை. நம்ம இருந்தோம், என்ன பண்ணுறோன்றத நம்ம இருக்கும்போதும் சரி, நம்ம போன அப்புறமாவும் சரி பேசணும். நிறைய பேர் நம்மளோட இது என்னன்றத நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போய் அது தெரியும் போது, இந்த மாதிரி உன் பையன் இப்படி பண்ணிட்டான், உன் பையன் நல்லா பண்ணுறான், உன் பையன் நிறைய பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் சொன்னால் ரொம்பவே அவங்க ஹார்ட்ஃபுல்னஸாக ஹாப்பி படுவாங்க. அது எல்லாராலையும் முடியும். நம்ம படிப்பில் வீக்கு, மற்ற விஷயத்தில் எதுலேயுமே வீக்கு அப்படின்னு நிறையா இருக்கும் நம்மளுக்கு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம இதில் வீக் இல்லை. எப்போவுமே பேசுறது யாருக்கும் தெரியாமல் இல்லை. அந்த பேசுகிறத எப்படி திறமையாக மாற்றணும்னு யோசிங்க. இந்த திறமை மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறையா திறமை இருக்கும். கண்டுபிடிங்க. எனக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கான ட்ரை தான் நான் பண்ணுகிறேன். எத்தனை கஷ்டம் வரட்டும், எவ்வளோ ரிஸ்க் வரட்டும், எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் வரட்டும், என்னவெல்லாம் வரட்டும், நண்பா அவன் என்ன சொல்லிட்டு போட்டோம், உங்கள் டார்கெட்டை விட்டுறாதீங்க. டார்கெட் நோக்கி போயினே இருங்க. சத்தியமாக சொல்கிறேன். நான் படத்தில் சொல்கிறாங்க, இல்லை யாரோ சொல்கிறாங்க, நிஜமாலே உங்கள் டார்கெட் நோக்கி போங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அனுபவிச்சுன்னு இருக்கேன். இந்த சக்ஸஸை நீடிக்கணும்னா அது வந்துட்டு என்னால் தான் ஆகும். இந்த சக்ஸஸ் ஃபெயிலியர் ஆகிறது காரணமும் என்னால் தான் ஆகும். இதை வந்துட்டு நான் சஸ்டெயின் பண்ணுறதும், இதை நான் டெவலப் பண்ணுற எல்லாமே நம்ம தான் ரீசன். நம்ம ஒருத்தர் தான் நம்ம தோல்விக்கும் வெற்றிக்கான ரீசன். புரியுதுங்களா? அடுத்தவன் என்ன சொல்கிறான்னு நினச்சின்னு இருந்தோன்னா நம்மளை பற்றி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்துட்டு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த திறமையில் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த திறமை வழியாக ட்ராவல் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நிஜமாகவே அது எவ்வளோ 100 டைம் கூட தோற்று போங்க, கண்டிப்பாக ஒரு டைம் ஜெயிப்பீங்க. அதை நான் நம்புகிறேன், நீங்களும் நம்பணும். சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல. வீடியோவில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்குறீங்க வீடியோ, பட் லைக் பண்ணல. கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எதாவது தப்பாக பேசியிருந்தால் சாரி, ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்தாலும் சாரி. என்னடா இந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த மாதிரி பேச தோணுதான்னு நினைக்காதீங்க. இல்லை என்னால் முடியாத சில விஷயங்கள் அதை நான் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சமாக என்னால் முடிகிற விஷயங்களை நான் மேல் நோக்கி போகிறேன். அதுக்காக தான் வந்துட்டு நான் கொஞ்சம் சக்ஸஸாக ஃபீல் பண்ணுறேன். மேபி இந்த சக்ஸஸ் நாளைக்கு ஃபெயிலியராக ஆகும், திடீர்னு என்னென்னலாம் நடக்கலாம். பட் இந்த ஒரு செகண்ட், இந்த ஒரு டைம், இந்த டே நான் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அந்த ஹாப்பினஸ் லைஃப்பில் அட்லீஸ்ட் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கணும், லைஃப் லாங் இருக்கணும் அந்த ஹாப்பினஸ்ஸு. பட் கொஞ்சமாச்சு கிடைக்கணும்னா நம்ம கொஞ்சமாச்சு ட்ரை பண்ணணும். எனக்கு வந்துட்டு ஹாப்பினஸ் இப்போ ஃபீல் ஆகுது, கொஞ்சமாக உங்களுக்கும் ஃபீல் ஆகணும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சா கேளுங்க, கேட்கக்கூடாதுன்னு நினச்சாலும் தயவு செஞ்சு லைஃப் என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. அது ஒன்று தான் நான் சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்ட அப்புறமா உங்களுக்கே புரியும்.
இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி. அகெயின் ஸ்டே டியூன்ட்.